வணக்கம். உங்கள் ஜெயராஜ். இன்றைக்கி நம்ம வீடுகளில் வரக்கூடிய கழிவு தண்ணீர் எப்படி மேலாண்மை பண்ணுறது அல்லது மேனேஜ் பண்ணுறது பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு. நல்ல வீடு இருக்கணும், நல்ல தோட்டம் இருக்கணும், வீட்டை சுற்றி நல்ல செழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல ஆசை எல்லாருக்குமே உண்டு. நானும் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஆசைப்பட்டேன். ஆனால் வீடு கட்டுறப்போ ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்தேன். அவர் வீடு அழகாக கட்டினார். ஆனால் அதே சமயத்தில் அதில் வரக்கூடிய வேஸ்ட் எப்படி மேனேஜ் பண்ணணும், இல்லை அந்த கழிவுகளை எப்படி நம்ம கையாளணுங்கிற குறித்து அவர்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணல. அவரே ஒரு செப்டிக் டேங்க் இது மாதிரி வச்சு தண்ணி எப்படி எங்கே கொண்டு விடணும் அப்படிங்கிற மாதிரி அவரே டிசைன் பண்ணி அவரே செய்து கொடுத்தாரு. ஆனால் அதை பற்றி அப்போ யோசிக்கவும் இல்லை. ஆனால் இப்போ யோசிச்சு பார்க்குறப்ப தான் தெரியுது, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வீடு கட்டுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அதுலேருந்து வரக்கூடிய கழிவு தண்ணீரை மேலாண்மை பண்ணுறதில் மேனேஜ் பண்ணுறதுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது. இன்றைக்கி அந்த டாபிக் பற்றி தான் கொஞ்சம் தகவல்கள் நம்ம பார்க்க போகிறோம். முதல் கேள்வி வீட்டில் வரக்கூடிய கழிவு தண்ணி அப்படின்னா என்ன? நம்ம எல்லா வீட்லேயும் கழிவு தண்ணி கண்டிப்பாக வரும். ஏன்னா கிச்சன் இருந்தால் கிச்சன்லேருந்து கழிவு தண்ணி வரும், டாய்லெட்ஸ் இருந்தால் டாய்லெட்ஸ்லேருந்து கழிவு தண்ணி வரும், அப்புறம் மற்ற சிங்கு, முகம் கழுவக்கூடிய இடம், துணி துவைக்கக்கூடிய இடம், அப்படி நிறைய இடங்கள் இருக்குது. எல்லா இடத்துலேருந்து கழிவு தண்ணி வருது. இதை பொதுவாக ஒரு 3 விதமாக பிரிக்கிறாங்க. டாய்லெட்ஸ்லேருந்து வரக்கூடியது டார்க் பிளாக் வாட்டர்னு சொல்லுவாங்க. அடுத்து கிச்சன்லேருந்து வரக்கூடியது ரெஃப்யூஸ், இல்லைன்னா அது அவ்வளோ கண்டாமினேஷன் இல்லாமல் வரக்கூடிய ஒரு தண்ணி. அந்த கிரே வாட்டர்னு சொல்லக்கூடியது நம்ம முகம் கழுவுற இடத்துலேருந்து, வாஷிங் மிஷின்லேருந்து வரக்கூடிய தண்ணி, குளிக்கிறப்ப வரக்கூடிய தண்ணி, இதெல்லாம் கிரே வாட்டர்னு நம்ம திறந்திருக்கிறாங்க. ஆக்சுவலி இதுக்கு எல்லாம் காரணம் நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் யூஸ் பண்ணுறது தான். ஏன்னா ஃப்ரெஷ் வாட்டர் இருந்தால் தான் இந்த கழிவு தண்ணியை வர முடியும். இந்த ஃப்ரெஷ் வாட்டரை நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் அது ஃப்ரெஷ் வாட்டராக இருக்காது, கழிவு தண்ணியாக மாறிடுது. இந்த கழிவு தண்ணியில் கண்டாமினேஷன்ஸ் இருக்குது, இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது. இதை நம்ம மாற்றி அதுக்கப்புறம் தான் இதை நம்ம வெளியில் தரையிலோ இல்லைன்னா வேறு ட்ரெயின்லையோ விடணும். அதுதான் ரூல் சொல்லக்கூடியது. ஆனால் நம்ம அப்படி செய்கிறோமா இல்லையாங்கிறது எல்லா இடத்துலையும் செய்யலைங்கிறது தான் என்னோட பதிவு. ஏன்னா நான் சென்னையில் இருந்திருக்கிறேன், பல பட்டணங்களில் நான் இருந்திருக்கிறேன், பார்த்துருக்குறேன். பொதுவாக கழிவு தண்ணி அப்படியே ட்ரெயினில் விட்டுருவாங்க. அது அப்படியே ஆறுகளுக்கு வரும், குளங்களுக்கு வரும், அந்த நீர்நிலைகளை அது மாசுபடுத்துது. இப்போ சென்னையில் இல்லை, கூவம் பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. கூவங்கிறது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர் அல்லது ஆறாக தான் இருந்துச்சு தவிர இன்னைக்கு இருக்கிற மாதிரி கழிவு தண்ணி ஆறாக இருக்குல்ல. ஆனால் வீடுகள் உள்ள கழிவுகள் அதில் கலக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அது சுத்த தண்ணி இருந்த ஒரு ஆறு இப்போ இன்னைக்கு கழிவு தண்ணி ஆறாக மாறி கடலில் போய் கலந்துட்டு இருக்கு. இதுக்கு நம்ம தான் காரணம். அப்போது இப்படி வரக்கூடிய வீடுகள்லேருந்து வரக்கூடிய தண்ணி நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும், டிஸ்போஸ் பண்ணணுங்கிற பற்றி நம்ம பேசிக்காக சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நார்மலி ஒரு வீடு கட்டுறப்போ ஒரு செப்டிக் டேங்க் சிஸ்டம் வைப்பாங்க. இந்த செப்டிக் டேங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. மெயினாக 3 விதமான ட்ரீட்மெண்ட்டு தான் வரும். 4வது ட்ரீட்மெண்ட் அப்புறமா நான் சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி ட்ரீட்மெண்ட். இப்போ நாங்கள் வீடு கட்டுறப்ப பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் ஒரு இடத்துல ஒரு ஜங்ஷன் பிட்டுன்னு வச்சாங்க. அப்போ அது எதுக்குன்னு எனக்கு தெரியாது. நான் அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது வீட்டில் வரக்கூடிய கழிவு தண்ணீரில் தேவையில்லாத பொருட்கள், இப்போ நாப்கின்ஸாக இருக்கலாம், இல்லை குச்சிகளாக இருக்கலாம், இலைகளாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது தேவையில்லாத பொருட்கள் வர்றப்போ அந்த இடத்துல அது ஸ்க்ரீன் பண்ணிடும். ஸ்க்ரீன் பண்ணி நம்ம அதுலேருந்து அதை மாற்றிட்டு கழிவு தண்ணியும் தேவையான கழிவு தண்ணியும் கூட வரக்கூடிய பொருட்கள் மட்டும்தான் செப்டிக் டேங்குக்கு போகும். இது ப்ரிலிமினரி ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம். ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்டை பற்றியும் அடுத்து பார்க்கலாம். இது என்னென்னா அந்த வரக்கூடிய தண்ணியில் இருக்கிற பெரிய கழிவுகளை மாற்றக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட். செகண்டரி ட்ரீட்மெண்ட்னு சொல்கிறது ஃபைனலாக ட்ரீட் பண்ணி வெளியக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட். இந்த டெர்ஷரி ட்ரீட்மெண்ட்டுங்கிறது சப்போஸ் இப்போ இப்படி வரக்கூடிய தண்ணியை நம்ம திரும்ப ரீயூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போ டெர்ஷரி ட்ரீட்மெண்ட் உபயோகப்படும். இது ப்ரிலிமினரி ட்ரீட்மெண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன். நம்ம வீடுகள்லேருந்து கழிவு தண்ணியாக வெளியே வரக்கூடியதில் ஈவன் நம்ம காய்கறி கழுவுறப்ப வரக்கூடிய அந்த வேஸ்ட் தண்ணி கூட காய்கறிகள் வரலாம், இல்லை அழுகி போன காய்கறிகள் வரலாம், நாப்கின்ஸ் வரலாம். இந்த மாதிரி வரக்கூடிய பொருட்களை
நம்ம அப்படியே செப்டிக் டேங்குக்கு அனுப்பணும்னா இது வந்து மக்கி போகாது. அது மட்டும் இல்லை, நாளைக்கு வந்து இந்த லைன்ஸ் எல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகலாம். அதனால் அந்த மாதிரி வரக்கூடியது வந்து ஸ்க்ரீன் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் வந்து இந்த ப்ரிலிமினரி ட்ரீட்மெண்ட்னு சொல்லக்கூடிய இடம். ஸோ இங்கே இந்த இதை மாற்றிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய கழிவு தண்ணிகள் தான் வந்து அடுத்த ட்ரீட்மெண்ட், அதாவது ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு வந்து போகுது. இங்கே என்ன நடக்குதுன்னா, நம்ம அந்த வரக்கூடிய கழிவுகளில் இருக்கக்கூடிய வெயிட்டான இல்லைன்னா பெரிய பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் வந்து அப்படியே வந்து அடியில் படியும். ஸோ படிஞ்சு கிளியர் தண்ணி வந்து இடையில இருக்கும். டாப்பில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஆயில், கிரீஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து டாப்பில் வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த இடையில இருக்கக்கூடிய கிளாரிஃபைட் வாட்டர்னு சொல்லுவோம், இல்லை கொஞ்சம் சுத்தமான தண்ணியை வந்து அடுத்த செகண்டரி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து போகும். இது நம்ம இப்போ செப்டிக் டேங்க் பார்த்தவங்களுக்கு தெரியும், 2 போர்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு போர்ஷனில் தான் நான் இப்போ சொன்ன ப்ரிலிமினரி ட்ரீட்மெண்ட் நடக்கக்கூடியது. 2வது போர்ஷனில் தான் செகண்டரி ட்ரீட்மெண்ட் நடக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கழிவுகள் ஒன்றும் வராது. தண்ணியும் கொஞ்சம் சஸ்பெண்டட் சாலிட்ஸ்னு சொல்லுவோம், இல்லை அதில் மிதக்கக்கூடிய கொஞ்சம் கழிவுகளும் சேர்ந்து வந்து அடுத்த டேங்குக்கு வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பாக்டீரியாஸ், ஆக்சுவலி இந்த தண்ணியில் நல்ல பாக்டீரியாவும் இருக்குது, கெட்ட பாக்டீரியாவும் இருக்குது. இந்த நல்ல பாக்டீரியாஸ் வந்து அதில் இருக்கிற ஆர்கானிக் பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து அது வந்து சாப்பிட்டு அதை வந்து கழிவாக வெளியேற்றிட்டு நல்ல தண்ணீரை நமக்கு கொடுக்குது. ஆனால் நம்ம இதில் ஒன்று கவனமாக இருக்கணும், நம்ம வீட்டிலேருந்து வரக்கூடிய தண்ணி வெறும் நல்ல அதாவது வந்து ஆர்கானிக் பொருட்கள் உள்ள தண்ணி மட்டும் இல்லை. நம்ம சோப் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் ஷாம்பு யூஸ் பண்ணுறோம், இல்லை வேறு ஏதாவது கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் இந்த தண்ணி கூட சேர்ந்து தான் வந்து இந்த டேங்குக்கு வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இது வந்து இடைக்கிடைக்கு நம்ம வந்து இந்த ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் வந்து முழுமையாக வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து அதை ரீசார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும். அது எப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஆக்சுவலி வரக்கூடிய தண்ணி வந்து நார்மலி ஒரு தனிப்பட்ட வீடாக இருந்தால் வந்து அது வந்து அந்த மண்ணில் தான் வந்து போகும். மண்ணுக்கு அடியில் அது ஃபில்டர் ஆகி போய் அது வந்து செடிகள் கொடிகளுக்கு வந்து யூஸ் ஆகும். இல்லைன்னா திரும்ப கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து போகக்கூடிய சான்சஸ் இருக்குது. இது தவிர வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது. இப்படி வரக்கூடிய தண்ணியை சேமிச்சுட்டு அதை திரும்ப வந்து டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி ட்ரீட் பண்ணி, அதை ட்ரீட்மெண்ட்னா யூவி ஃபில்ட்ரேஷன் சொல்கிறாங்க, ஆர்ஓ ஃபில்ட்ரேஷன் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அதை ட்ரீட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கிருமிகள், தேவையில்லாத நியூட்ரியன்ஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்து இதை வந்து நம்ம திரும்ப ஃப்ளஷிங் யூஸ் பண்ணலாம், ஃப்ளோர் வாஷிங் யூஸ் பண்ணலாம், கார் வாஷிங் யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது பர்பஸுக்கு வந்து நம்ம ரீயூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி வரக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை வந்து டெர்ஷரி ட்ரீட்மெண்ட்னு சொல்கிறோம். இப்போ நம்ம மெயின் இஷ்யூ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணியை வந்து நம்ம ட்ரீட் பண்ணாமல் அதை ப்ராப்பராக டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணாமல் ட்ரெயின்ஸில் நம்ம பொது ட்ரெயின்ஸில் விடுறப்போ வந்து இது நம்ம நினைக்கிறோம் நம்ம வீட்டிலேருந்து என்ன ஒரு 100 லிட்டர் தண்ணி தானே போகுதுன்னு. இதே இது வந்து 1000 வீட்லேருந்து வர டைமில் அது ஒரு பெரிய ஒரு ஓடையாக அது மாறி அழுக்கு தண்ணி ஓடையாக அது வந்து ஓடிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லை, இதில் வந்து ஓப்பன் ட்ரெயினாக இருக்கிறனால நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இதை அடைக்குது, இல்லை லேண்டை கண்டாமினேட் பண்ணுது, இது போகக்கூடிய ஆறை கண்டாமினேட் பண்ணுது, இல்லைன்னா இது போகக்கூடிய கடலை வந்து கண்டாமினேட் பண்ணுது. ஸோ இந்த இஷ்யூவை நம்ம மாற்றணுன்னா கண்டிப்பாக நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. நம்ம வீட்டில் ஜென்ரேட் ஆகக்கூடிய கழிவு தண்ணி எங்கே போகுது, எப்படி போகுது, டிஸ்இன்ஃபெக்ட் ஆகி போகுதா இல்லையாங்கிறத வந்து நம்ம பார்க்க வேண்டியது நம்ம கடமை. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம ஒவ்வொருத்தங்களும் எடுத்தால் தான் வந்து நம்ம சொசைட்டி வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். நம்மளோட என்விரான்மெண்ட் அல்லது சூழ்நிலை வந்து சுற்றுப்புறம் வந்து சுத்தமாக இருக்க முடியும். கண்டிப்பாக நம்ம எல்லாரும் இதுக்கு ஜாயின் பண்ணணும், நேச்சரை சேவ் பண்ணணும். நன்றி, வணக்கம்.